மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் 9th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்த்து. ஸோ காலங்காலத்தில் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் இன்றைக்கி காலங்காலத்தில் 5:30 அப்லோட் பண்ணுறேன். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் பா. ஸோ இந்த டைம்லேயும் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இதுக்கோசமாச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தான் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதுதான் உங்களால் லீக்கட் கோர்ஸ் அனுப்பப்படும். ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணவங்க பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 10 1 மார்க்கு. சினோனிம்ஸு, ஆன்டோனிம்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ப்ரிப்போசனு, அலகிராமு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாமும் நினைக்கிறேன். இங்கிலீஷ் எக்ஸாமும் இருக்குது, அதேமாதிரி சயின்ஸ் எக்ஸாமும் இருக்குது. சயின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது இங்கிலீஷு. ஓகேவா? ஸோ செக்ஷன் 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு 11 to 15. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சரை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா 2 மார்க்கு. அடுத்து நம்ம 5 மார்க் பக்கம் போவோமா? நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் அ கிரேட் கிரிக்கெட்டர். ஸோ ஒன்று அதை எழுதணும், இல்லைனா டிஸ்கிரிப் த ரிமெம்பரன்சஸ் ஆஃப் ருஸ்கின் பாண்ட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். நீங்கள் சச்சின் பற்றி எழுதிடலாம், ரொம்ப சிம்பிள். காட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அடுத்து 5 மார்க்கு மெமரி போயம் மை லிட்டில் ஹார்ஸ் டேஸ் ஆஃப் தி இயர். ஸோ மெமரி போயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போயம்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா போயம் மீன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 9 மார்க்கு. எல்லாமே உங்களுக்கு 1 வேர்டு மாதிரி தான். ஹூம் டஸ் ஹீ ரெஃபர் டு. இதெல்லாம் நீங்கள் போயம்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? போயம்ஸ் கதை தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஹூம் டஸ் ஹீ ரெஃபர்ஸ் டு, அது ஆர்த்தரை குறிக்குதா இல்லை யாரை குறிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? 20, 21, 22 மொத்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 9 இருக்குது, 9 மார்க்கு. அடுத்து போயமோட இது பேராகிராஃபு. ஓகேங்களா? ரைட் த தீம் ஆஃப் த போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோ ஈவினிங். ரைட் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் அ பாய்சனஸ் ஃப்ரூட் ஆஃப் த எனிமி. இது 2ல் தான் 1 எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி பக்கம் வந்தீங்கன்னா தே கில்டு அண்ட் பரீடு இட் அண்டர் அ பைன் ட்ரீ ஏ ஹானஸ்ட் அண்டு கப்புள் ஹேட் அ டாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. இது 2ல் தான் 1 எழுதணும். ஓகே, 24ல் ஏதோ சாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 24ல் 1 ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் இது எழுதணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் பண்ணால் கீழே கேட்டிருப்பாங்க. வாட் டிட் டாமி ஃபைண்ட்? ஸோ இட் வாஸ் அ வெரி ஓல்டு புக். மேக்ரிஸ் கிராண்ட்ஃபாதர் ஒன்ஸ் சா தட் ஹீ வாஸ் எ லிட்டில் பாய். ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் டோல்ட் ஹிம் தட் தேர் வாஸ் அ டைம் வென் ஆல் ஸ்டோரிஸ் வாஸ் பெயிண்டட் ஆன் பேப்பர். ஸோ வாட் டிட் டாமி ஃபைன்னா என்ன ஃபைன் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு இருக்கும். அது தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. இந்த மாதிரி 5 கொஸ்டினுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 மார்க்கு. ஓகேவா? ஸோ கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங். ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங்கு 2 தான் 1 எழுதணும். ஓகேங்களா? 25ல் ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு டிஸ்கிரைபிங் அண்ட் அன்சென்ட்ரல் ஹவுஸு. ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அ வில்லேஜ். ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு உங்களுக்கு என்ன எக்ஸாம்? ஐ திங்க் சோஷியல் சயின்ஸ்னு நினைக்கிறேன். டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ரெட்டில் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அதே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ கொடுக்க. ஓகேவா? ஸோ ஓகே, படிங்க, எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அது முக்கியமானது. ஓகேவா? ஓகேப்பா, சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.